ரேட் லிமிட்டிங்னா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கிளைண்ட்டு ஒரு சர்வருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் எவ்வளோ ரிக்வஸ்ட் வரைக்கும் சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக் தான் ரேட் லிமிட்டிங். ஆனால் எதுக்காக இப்படி பண்ணுறோம்? நிறைய யூசர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் ரேஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் தானே, விசிபிலிட்டி கிடைக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. சம்டைம்ஸ் ஹேக்கர் கூட என்ன பண்ணுவோம், நம்ம வெப்சைட்டை டவுன் பண்ணுறதுக்காண்டி ஒரு பல்கான ஏபி ரிக்வஸ்ட்டை வந்து நம்ம ஹிட் பண்ணுவாங்க. இப்போ ஹிட் பண்ணும்போது நம்மளோட சர்வர் ஓவர்லோட் ஆகி மொத்த சர்வருமே டவுன் ஆயிரும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணணும். இதுக்காண்டி தான் இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓவர்லோட் ஆனால் என்ன ஆகுங்கிறத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ கரண்ட் ட்ரெண்டே எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு கேஸ் ஏஜென்சி புக் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இல்லை சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு இந்த ஆஃபீஸில் இப்போ நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு 100 சிலிண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாக் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய யூசர்ஸ் வந்து அந்த ஆஃபீஸுக்கு வந்து புக் பண்ண வராங்க. இப்போ இதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். இப்போது 100 ஸ்டாக் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பதிலாக ஒரு 1 lakh யூசர் வந்து வந்துட்டாங்கன்னா, சென்னை முழுக்குள்ள எல்லாமே வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேஸும் காணாது, அவங்களோட மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த இதை வந்து ஸ்மூத் பண்ண ஒரு டெக்னிக் இருக்குது. இதுக்கு இவங்க ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 வேலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு விண்டோ, இன்னொன்று வந்து ஸ்லைடிங் விண்டோ, இன்னொன்று வந்து டோக்கன் பேஸ்டு. இந்த 3 டெக்னிக் யூஸ் பண்ணி இவங்க வந்து ரேட் லிமிட்டிங் பண்ணுறாங்க. இந்த ஃபிக்ஸ்டு விண்டோங்கிறத இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்து 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நீ வந்து 100 யூசர்ஸை மட்டும் அலோவ் பண்ணு அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ஃபிக்ஸ்டு விண்டோ. ஸோ இதே மாதிரி தான் சைட்லையும் அந்த பர்டிகுலர் கேப்பில் 60 மினிட்ஸ்னா 60 மினிட்ஸுக்கு 100 சைட் ரிக்வஸ்ட் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டெக்னிக். நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் விண்டோ. டைம் இம்பேஸ் மாதிரி பண்ணாமல், இப்போ ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு 100 விண்டோ அலோவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வெளியே வரும்போது இன்னொரு ஆளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் வாங்குறாரு, வெளியே போகிறாரு, இன்னொருத்தர் வாங்குறாரு, இன்னொருத்தர் வெளியே. இந்த மாதிரி வந்து 100% வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இதை வந்து ஸ்லைடிங் விண்டோ சொல்கிறது. இதே மாதிரி தான் சைட்லையும் அந்த பர்டிகுலர் நிமிஷத்துக்கு வந்து 1 by 1 அது வந்து ரவுட் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு டோக்கன் பேஸ்டு. இது ரொம்ப சிம்பிள். இதை தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எப்படின்னா, மொத்தம் ஃபஸ்ட்டு வர 100 பேருக்கு வந்து டோக்கன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்படி ப்ரொவைட் பண்ணாத யாரெல்லாம் டோக்கன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அந்த சிலிண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் சைட்லையும் ஃபஸ்ட்டு வர 100 பேருக்கு மட்டும் டோக்கன் ப்ரொவைட் பண்ணி, இந்த டோக்கன் இருக்கவங்க மட்டும் அது வந்து அலோவ் பண்ணும். இந்த டெக்னிக் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதான் இந்த கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். என்ன இன்ஸ்டாண்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்.